நீங்க இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நீங்க தொடர்ச்சியாக ஈடுபடுறீங்க. அது அண்ணாமலை சொல்றாரு. இல்லை, நான் உங்களை இந்த கேள்வி கேட்க நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இப்படி சொல்கிறாரு அவர்னு உங்களை கேட்குறேன், என்ன சொல்லுவீங்க? அதே பதிலாக வச்சுங்க. எடப்பாடி டெய்லி சொல்லிட்டாங்க, நீங்க எதிரியே இல்லைன்னு சொல்றீங்க. 200 தொகுதிகளை நாங்க தான் வெற்றி பெறுவோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, உங்களை ஒழிக்கும் வரை நாங்க ஓய மாட்டோங்கிறாரு. முதல் எதிரியே எங்களுக்கு திமுக தான், அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோன்றாரு. ஒரு 4 பாயிண்ட்டு. 1, ஏற்கனவே ஒழிந்து கொண்டு இருக்கின்ற கட்சி, அந்த கட்சி முழுமையாக அதை ஒழித்து விட்டார். எதிரிகளே இல்லை, நான் தான் எதிரி என்கிறார். அவரை நாங்கள் எதிரியாக பார்க்கவில்லை, உதிரியாகத்தான் பார்க்கின்றோம். அவர் தலைமை ஏற்ற பிறகு தொடர்ந்து தமிழக மக்கள் அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பரிசு என்னவென்றால் தோல்விதான். எங்கள் கழகத் தலைவர் அவர் தலைவராக அவர் முன்னின்று தேர்தலை சந்தித்த பிறகு அவருக்கு தமிழக மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற பரிசு வெற்றி. ஆகவே 2026ஆம் ஆண்டு நிச்சயம் 200 அல்ல, 200ஐ தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கின்ற இந்த மதசார்பற்ற கூட்டணி வெல்லும். இதை நாளைய வரலாறு சொல்லும்.